வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத் பாபு. இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம்னா, எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் சரி, கேவலம் இல்லை. ஓகே, இதை பத்தி தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்றுதாங்க. இந்த வீடியோவுக்கு புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, அப்புறம் பெல் ஐக்கானை தட்டிக்கிறங்க. அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணுதாங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து செய்யற வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் சரி, கேவலம் இல்லை. இதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இப்போ முதல்ல ஒரு தொழில் செய்யறதுன்னா, முதல்ல அந்த தொழிலுக்கு முக்கியம், முதல்ல போடுறது உழைப்பு தாங்க. உழைப்பை நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து உழைக்கிற அந்த ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. முதல்ல எடுத்த வாக்குல வந்து நம்ம வந்து சில கொஞ்ச நாள்ல வந்து நம்ம வந்து லாபமே இல்லை, என்னடா அந்த தொழில நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம் நம்ம லாபமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டீங்களா, அப்போ அது பின்னாடிதான் வந்துருக்கும். கொஞ்ச நாளுக்கு வந்து நம்ம வந்து வாடிக்கையாளர் பிடிக்கணும். எந்த தொழிலாலும் சரி, எந்த தொழிலாலும் சரி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வாடிக்கையாளர் பிடிக்கணும். அதுக்கு நீங்க கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைச்சு அதுவும் நேர்மையா உழைக்கணும். பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. பித்தலாட்டம் இருந்தாலே கொஞ்ச நாள்லயே நம்ம வந்து கீழே சரிவை நோக்கி தான் வந்துடும். அதனால பித்தலாட்டம் இல்லாம நீங்க உழைச்சியெல்லாம் கண்டிப்பா அந்த உங்களோட உழைப்பு மேல மேல நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுவும் வருமானத்தை உடனே போன உடனே சில மாதங்கள்ல என்னடா வருமானம் வரலையே, நம்ம தொழில் செய்ய முடியாதே, நம்ம குடும்பம் வேலைக்கு வச்சு அப்படி நினைச்சிக்க கூடாது. ஏன்னா நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அதே தொழில் செய்யற நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவனை பல வருஷமா வந்து லாபத்தையே பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம எப்படியாவது நம்ம வந்து தொழில வந்து வெற்றி காணலாம் அப்படின்னு நம்ம அதை நோக்கி போயிருப்பாரு. அப்போ சில வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து டாப்ல வந்திருப்பாரு. நமக்கு அப்ப பார்த்தோம்னா ஆகா இப்பெல்லாம் எப்படி டாப்ல இருக்காரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நம்ம அந்த தொழிலே செய்வான். ஆனா வர முடியாது. ஏன் நம்ம மனசுல என்ன ஓடும்னா ஒரு பக்கம் வருமானம் வரலையா வருமானம் வரலையா இதை நோக்கி போயிட்டு நம்ம வருமானம் அப்படிங்கிறது தள்ளி போட்டுறணும். நம்ம உழைப்பத்தை ஃபர்ஸ்ட் போடணும். நம்ம எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும். அது நேர்மையா உழைச்சா. பித்தலாட்டம் இருந்தாலே நீங்க எவ்வளவுக்கு மேல வளரீங்களோ அவ்வளவு சடனா கீழே தள்ளி விட்டுற நீங்க பாத்துக்கிறீங்க. அதையும் நீங்க வந்து இந்த ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வருமானம் வரலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த தொழில மட்டும் போயிடாதீங்க. தெரிஞ்ச தொழில வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு லாபம் பண்ணலாம். தெரியாத தொழில கையை வச்சு எல்லாம் பழமொழியெல்லாம் சொல்லியிருக்கா, அந்த பழமொழி டக்குன்னு எல்லாம் சொல்ல முடியல. தெரியாத தொழில கையை வச்சுலாம் அவ்வளவுதான், தோல்வி முடிஞ்சிடும். எங்கேயே கொண்டு தள்ளி விட்டோம், கடன் தலையில வந்து உட்கார்ந்துடும். என்ன மாதிரி அப்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேலா? அதே மாதிரிதாங்க வேலையும் சரி. ஒரு வேலைக்கு நம்ம போய்க்கிருந்தா எந்த அளவுக்கு உனக்கு வருமானம் வருதோ, ஒரு 500 இருந்தாலும் சரி, 200 சரி, 300 சரி, அதுக்கு சில வருஷத்துக்கு போய்க்கே இருக்கணும். அந்த 500 தான் போயிட்டு இருக்கணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். நீங்க செய்யற வேலையை பொறுத்து தாங்க அந்த அவங்க நீங்க முதலாளியும் சரி, உங்களுக்கு முதலாளி பணம் கொடுத்தாங்கன்னா முதலாளி அந்த மாதிரி பார்த்து சரி பயங்கரமா உழைக்கணும் அப்படின்னாலதான் கொஞ்சம் படிப்படியா உங்களோட வருமானம் ஏறிக்கிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வந்து நீங்க டெய்லி வருமானம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது 500 தக்க வச்சுக்க டெய்லி வருமானம் 500 வச்சுக்கல, குடும்பத்துல எந்த கஷ்டம் வராது. அத கடன் தான் கஷ்டம்ங்கிறது. கடன் எந்த வரவே வராது. ஏன்னா அந்த 500 நமக்கு எவ்வளவு நம்ம ஒரு வருஷமா அந்த 500 நம்ம வந்து குடும்பத்தை ஓட்டிட்டோம்னா அந்த தெரியும். இந்த 500 நம்ம நடத்திட்டோம், இனிமே 600 100 கூட வந்து நம்ம வந்து லாபம் அப்படி சேவிங் பண்ண முடியும். அது 100 மேல எவ்வளவுக்கு நம்ம 500 தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோ அவ்வளவு சேவிங் பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா சில நாளைக்கு வந்து நம்ம வேலையும் சரி தொழிலும் சரி, சில நாளைக்கு நம்ம வந்து அதுல வந்து லாபத்தை நோக்கி போயிடாதீங்க. அதுவும் ஒரு தொழிலை விட்டு ஒரு வேலையை விட்டு மாறி மாறி தாவாதீங்க. ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அதே தொடர்ந்து ஒரு சில மாதங்கள் சரி, சில வருஷம் சரி நோக்கி போயிட்டே இருக்க உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு விடும் அந்த தொழிலும் சரி வேலையும் சரி. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், எந்த பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. சரியா? எந்த பித்தலாட்டம் இல்லாம இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து முன்னேறுவீங்க. நீங்க நினைக்கிற யாரை நினைச்சு நீங்க வந்து ஒரு வந்து பெரிய ஆளாயிட்டாரு அப்படின்னு நினைச்சீங்கல்ல, அவரை விட நீங்க டாப்ல வருவீங்க. ஓகே, நேர்மை தான் முக்கியம். ஓகே ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விட உங்கள் சர்போ. பாய்.